क्षेत्रम क्षेत्रज्ञ உதாரணம் பதம் 3 4 तत्क्षेत्रम यत् यादृक्ष यद् विहारी यदः च यत् च यत् प्रभावः च तत् समासेन மேய்ச்சிருணும்னா என்னிடமிருந்து உடல் எது, அதன் தன்மை யாது, அதன் விகாரங்கள் எவை, அது எதனால் உண்டாக்கப்பட்டது, அதை அறிபவன் யார், அந்த அறிபவனின் மகிமைகள் யாவை, இவை அனைத்தையும் சுருக்கமாக என் மூலம் கேட்பாயாக. கேத்திரம் என்பது சரீரம், இந்த உடல். கேத்திரக்கன் என்பது உடலில் அறிபவனாக இருப்பவன். இரண்டும் எதிரெதிரானவை. அதாவது ஒன்று அழியக்கூடியது, மற்றது அழியாமல் இருப்பது. அது பற்றி 4 கேள்விகள் அர்ஜுனன் கேட்கிறார். கேத்திரம் என்றால் என்ன? அதுக்கு பதில் 25 தத்துவங்களுடன் ஆனது. அதன் தன்மை யாது? 2வது கேள்வி. அது தோன்றும் மறையும். 3வது கேள்வி, அதன் விகாரம், அதன் விரிவு என்ன? அது எப்படியெல்லாம் விரிகிறதுன்னு கேட்கிறார். விருப்பு வெறுப்பு எனும் மாறுதல்களால் மனதில் விகாரம் அடைகிறது. 4, அது எதனால் உண்டானது? அது பிரகிருதினால் உண்டானது. முக்கியமான கேள்வி, சேத்திரக்கன் யார், அவனது பெருமைகள் எவை? சரீரத்தில் இருக்கும் நபர் சேத்திரக்கன், அவனது பெருமைகள் அனாதியானது. நாலாவது கருத்துல மேலும் அர்த்தம். இந்த சரீரம் மற்றும் அறிபவன் பற்றிய தத்துவங்கள் பல ரிஷிகளால் தரப்பட்டிருக்கிறது. வேத மந்திரங்கள் மூலமாகவும் பிரித்து சொல்லப்பட்டுள்ளது. நன்கு ஆய்ந்து பிரம்மசூத்திரத்திலும் கூறப்பட்டுள்ளது. விளக்கம். பிரகிருதி எனும் இந்த உலக இயற்கையை சார்ந்த சரீரம் மற்றும் அதில் வசிக்கும் பரமாத்மாவின் அங்க துணுக்கான ஆத்மா பற்றி வேதங்களில் விதவிதமாக நன்கு ஆய்ந்து கணித்துள்ளார்கள். அது ரொம்பவும் விரிவாக இருக்கிறது. தேவைப்படுவோர் அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் என்கிறார் கிருஷ்ணன். ஜடம் சேதனம், சத் அசத், சரீரம் சரீரி, தேகம் தேகி, நித்தியம் அனித்தியம் என இந்த உடல் பற்றியும் உடலை அறிவோன் பற்றியும் பல வார்த்தைகளில் பிரமாணங்கள், இலக்கியங்கள், உபனிஷத்துகள் சொல்லப்படுகிறது. பிரம்மசூத்திரத்திலும் உள்ளது. 5, 6 பதம். பஞ்சபூதங்கள், அகங்காரம், திடபுத்தி, மூல பிரகிருதி, 10 இந்திரியங்கள், மனது, 5 இந்திரிய விஷயங்கள், இந்த 24 சேர்ந்து உடல் அல்லது சேத்திரம் எனப்படும். விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், கைகால்கள் உடனான உடல், உணர்வு, மன உறுதி ஆகிய விகாரங்களுடன் கூடியது இந்த உடல். இதை சுருக்கமாக கூறியிருக்கிறேன். வேதங்கள் தமிழில் மறை எனப்படும், மறைபொருள் எனப்படுகிறது. மதிக்கத்தக்கது எப்போதும் மறைந்திருக்கும். மறை என்பதால் வடமொழியில் சந்தஸ் என சொல்கிறார்கள். மற்றும் சில எழுத்துக்களை வைத்து பல விளக்கங்கள் தரும்படியாக இருக்கும் நூல் சுருக்கம் எனப்படுகிறது. வியாசர் இதற்காக பிரம்மசூத்திரம் எழுதினார். அதன் முதல் வரி ஓம் அகாதோ பிரம்ம ஜிக்யாசோ என ஆரம்பிக்கிறது. இதனால் மனிதனானவன் ஆத்மாவை பற்றி அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என ஆரம்பிக்கிறது. அந்த பிரம்மசூத்திரத்தின் இறுதியில் ஓம் அனாவிருத்தி சப்தாத் ஓம் என வருகிறது. இது கடைசி சூத்திரம். இந்த பதத்தில் கஷேத்திரம் எது, அதன் விகாரம் எது என அர்ஜுனன் கேட்க மொத்தம் 24 மூலகங்கள் சேர்ந்து அண்டம், பிண்டம் இவைகளுக்கான விளக்கங்கள் தரப்படுகிறது. மூல பிரகிருதி அவ்வியக்தம் எனப்படும். புத்திக்கு காரணமாகவும் தன்னளவில் எதனுடைய காரியமாகவும் இல்லாமல் இருப்பது மூல பிரகிருதி. இது தோன்றாதது, படைப்பின் துவக்கத்தில் இருந்தே இருக்கிறது. புத்தி என்பது இது மகத்தத்துவத்தை இங்கு குறிக்கிறது, நம்முடைய புத்தி அல்ல. இதிலிருந்துதான் அகங்காரம் முளைக்கிறது. நான் இப்படிப்பட்டவன், இப்படி இருப்பேன் எனும் எண்ணங்கள் இந்த மகத்தத்துவத்தில் உண்டாகும் புத்தியிலிருந்து, அகங்காரத்திலிருந்து உண்டாகிறது. தீர்மானிக்கும் திறன்தான் புத்தி என்றாலும் அது அகங்காரத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அடுத்து
மகாபூதானி என்ற ஒரு வார்த்தை. இது பஞ்சபூதங்களை குறிக்கும். தனித்தனி பூதங்களாக பிரியாமல் மொத்தமாக இருக்கும் பொழுது மகாபூதானி எனப்படும். 10 புலன்கள், ஒரு மனது, பஞ்ச இந்திரியங்கள், இவைகள் கோச்சர எனப்படும். புலன் விஷயங்கள் சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்த. அதாவது கண்ணுக்கு பார்த்தல், காதுக்கு கேட்டல், மூக்குக்கு நுகர்தல், நாக்குக்கு சுவைத்தல், உடலுக்கு தொடுதல். இதெல்லாம் கோசர புலன் விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 24 தத்துவங்களின் சேர்க்கை கஷேத்திரம் எனப்படுகிறது. இந்த 24 சிறு துளி மனித சரீரம். அதாவது மகத்தத்துவங்கிற பிரம்மாண்டத்துல 24 மூலகங்கள் இருக்கு. அது ஐசி மாதிரி நமக்கு உடலா இருக்கு. இந்த உடல் அந்த 24 சில துளிகள் தான். இச்சா என்பது மனதின் விருப்பத்தை, சேத்திரத்தின் விகாரம் தன்மை, சேத்திரத்தின் தன்மை, விகாரம், இவைகளை திரும்ப திரும்ப பகவான் கூறுகிறார். விகாரம் என்றால் மாற்றம் எனப்படும். முதலில் இங்கு இச்சையை பற்றி பேசுகிறார். மன விருப்பம் அது. தேசம் என்றால் துன்பம் தரக்கூடியதை விளக்க நினைக்கும் நினைப்பாகும். சுகம் என்பது அனுகூலமாக தோன்றி மனதில் சாந்தத்தை வளர்ப்பது சுகம் எனப்படும். துக்கம் என்பது வேண்டாதது வந்தாலும் வேண்டியது விலகினாலும் உண்டாகும் உணர்வு. சங்காத்தம் என்ற வார்த்தை வருகிறது. பல அங்கங்கள் அவயங்கள் ஒன்றாகி செய்யப்பட்ட உடல் அமைப்புக்கு சங்காத்தம் என்று பெயர். அதாவது கூட்டு தயாரிப்பு. சிலரை பிடிக்காவிட்டால் உன் சங்காத்தமே வேண்டாம் என்றும் அது இந்த வார்த்தை தான். சேதனம் என்பது உணர்வு. தீயுடன் சேர்ந்த இரும்பு தீயை உணர்த்துகிறது. இதே போல புலன்கள் ஆன்மாவின் இருப்பை உணர்வால் நமக்கு விளக்குகிறது. அடுத்து திருதி என்ற வார்த்தை உள்ளது. இது மன உறுதியை குறிக்கும். மனதும் உடலும் புலன்களும் சோர்வடையும் போது அவைகளை தளர விடாமல் தாங்கி பிடிப்பது உறுதி எனப்படுகிறது. பிறந்தநாள் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு